ஒரு மனுஷன் தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போறது சகஜம் தான். ஆனா 4 வாட்டி அரெஸ்ட் பண்ணி அந்த 4 வாட்டியும் ஜெயில இருந்து தப்பிச்சா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அந்த 4ஆவதா இருக்கக்கூடிய ஜெயில இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுலயும் இன்டெலிஜென்ட்டா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நிகழ்வை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு சாம்ஸ் வியூ. இந்த விஷயம் எல்லாமே 90s காலகட்டத்துல நடக்குது. இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க ஸ்டீஃபன் ஜே ரசல் சொல்லக்கூடிய இந்த ஒரு மனுஷனை நோக்கி தான் போகுது. ஸ்டீஃபனை பத்தி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டா ரொம்பவே நல்லவர், இவர் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாருன்னு அவ்வளவு நல்ல விதமா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டீஃபன் அங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கம்பெனில அக்கௌண்டன்டா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. என்னதான் ஒருத்தர் நல்லா வேலை பார்த்தாலும் அவருக்கு பகையாளியும் ஒருத்தர் ஆபீஸ்லயே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டீஃபனுக்கும் ஒரு பகையாளி ஆபீஸ்ல இருந்திருக்காரு. அவர் சாதாரண ஒரு பொசிஷன்ல இல்ல, அவர் தான் அந்த கம்பெனியோட மேனேஜர். அந்த மேனேஜருக்கு ஸ்டீஃபனை சுத்தமா பிடிக்காதனால எந்த ஒரு காரணமே இல்லாம ஸ்டீஃபனை அந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு போடான்னு சொல்லிடுறாரு. ஸ்டீஃபனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, செம்ம கோவம். ஏன்னா ஸ்டீஃபன் அந்த கம்பெனிக்காக நிறையவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸ்டீஃபனாலேயே அந்த கம்பெனிக்கு நிறைய டைம் ப்ராஃபிட் அதிகமா வந்திருக்கு. இந்த ஒரு கஷ்டத்தினால ஸ்டீஃபன் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காரு. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஸ்டீஃபன் கோவத்தினால வேற ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, ஸ்டீஃபன் ரொம்பவே அறிவாளி. என்ன பண்ணா என்ன நடக்கும்னு ஸ்டீஃபனுக்கு ரொம்பவே கிளியரா தெரியும். இப்ப அதெல்லாம் வச்சு நம்ம ஏன் தப்பான வழியில காசு அதிகமா சம்பாதிக்க கூடாதுன்னு ஸ்டீஃபன் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி சின்ன சின்ன தப்பு பண்ணி ஸ்டீஃபன் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து ஸ்டீஃபன் ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் பொய்யான ஒரு ஆக்சிடென்ட். அதாவது இதை நம்ம ஈஸியா எப்படி பார்க்கலாம்னா, வடிவேலு சாருடைய காமெடியில ஒரு ஆக்சிடென்ட் நாடகமா நடக்கும். அந்த நாடகத்தை தொடர்ந்து இதான் நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு காசை வாங்குவார்ல, இதே மாதிரியான ஒரு நடிப்பை தான் ஸ்டீஃபனும் பண்ணியிருக்காரு. அங்க பல ஆக்சிடென்ட் மாதிரி நாடகத்தை உண்டாக்கி அதன் மூலியமா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து காசை வாங்கியிருக்காரு. இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் பண்ணி அந்த ஆக்சிடென்ட்ல சில ஆக்சிடென்ட்லாம் ரொம்பவே டேஞ்சராமா இருக்கும். அதன் மூலியமா ஸ்டீஃபன் ரொம்பவே அதிகமான காசை சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. இந்த தப்பெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது 1992ல ஸ்டீஃபன் இதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபனை ட்ராக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான ஸ்டீஃபனை போலீஸ் வாப்பா தம்பின்னு ஜட்ஜி கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஜட்ஜும் ஸ்டீஃபன் கிட்ட உனக்கு நான் 6 மாசத்துக்கு ஜெயில் தண்டனை தரேன், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு ஸ்டீஃபனை ஜெயிலையும் பிடிச்சு போடுறாங்க. என்னதான் ஜட்ஜ் 6 மாசம் நீ ஜெயில இருக்கணும்னு சொன்னாலும் ஸ்டீஃபன் அவர் மனசுல என்ன போய் எப்படி ஜெயில அடிப்பீங்க, நான் எவ்வளவு அறிவாளி தெரியுமா, நானா வெளியே இருக்க வேண்டியவன் அவர் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் டிசைட் பண்றாரு, நம்ம இந்த ஜெயிலை விட்டு வெளியே சீக்கிரம் போனானு. அப்படி ஈஸியாலாம் உடனே இந்த ஜெயில இருந்து வெளியே போக முடியாதனால ஸ்டீஃபன் 1 மாசமா அந்த ஜெயில இருந்து அங்க என்னென்ன நடக்குது, அந்த ஜெயில இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எப்ப உள்ள வராங்க எப்ப வெளியே போறாங்க, அது மட்டும் இல்லாம வேற யாராச்சும் வெளியே இருந்து இந்த ஜெயிலுக்குள்ள ஈஸியா உள்ள வந்துட்டு போறாங்களான்னு பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வாரத்துக்கு 1ல இருந்து 2 வாட்டி வெளியில இருந்து ஜெயிலுக்குள்ள வேலை செய்ய ஒரு 4-5 பேர் உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வரவங்க அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே செக் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை கரெக்டா இருக்குன்னு பார்த்துட்டு ஜெயிலை விட்டு வெளியே போகும்போது பக்கத்துல ஒரு கண்ணாடி ரூம் இருக்கும். அந்த கண்ணாடி ரூம்ல ஒரு ஆபீசரும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த ஆபீசர் கிட்ட கை காமிச்சு வேலை முடிஞ்சிச்சுப்பா சொன்ன உடனே அந்த ஆபீசரும் டோரை ஓபன் பண்ணுவாரு. இதை தொடர்ந்து உள்ள வேலை செய்ய வந்தவங்களும் அப்படியே வெளியே போயிடுவாங்க. இப்பதான் ஸ்டீஃபன் ஃபர்ஸ்ட் வாட்டி ஜெயில இருந்து தப்பிக்க பிளான போட்டாரு. இப்பதான் ஸ்டீஃபனுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இவங்கள மாதிரி ஏமாத்தி வெளியே போயிடக்கூடாது. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, வெளியே இருந்து வரவங்க நார்மலா பொதுமக்கள் போடக்கூடிய துணியை போட்டுட்டு உள்ள வராங்க. ஆனா ஸ்டீஃபனும் கைதிகள் போடக்கூடிய துணி போட்டுட்டு இருக்கனால ஈஸியாலாம் வெளியே போக முடியாது. அப்படி மறுபடியும் அடுத்த வாரம் வேலை செய்ய வருவாங்கல்ல, அவங்களுக்காக மறுபடியும் ஸ்டீஃபன் வெயிட் பண்றாரு. அப்படி வேலை செய்ய வந்த உடனே ஸ்டீஃபன் அவங்க கிட்ட போய், நான் உனக்கு லம்பா காசு தரேன், எனக்காக ஒரு வேலை பண்ணுவியா, எனக்கு நீ போட்டுட்டு இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸும் நீங்க கையில வச்சிட்டு இருக்க மாதிரி வாக்கி டாக்கியே வேணும், இதை நீ அடுத்த வாட்டி எனக்கு வேலை செய்ய வருவர, அப்ப நீ கொடுத்தா உனக்கு நான் வெளியே வந்து ரொம்பவே லம்பான ஒரு அமௌண்ட் தரேன்னு டீல் பேசுறாரு. இதையும் வேலை செய்ய வந்தவர்ல ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்த வாட்டி மறுபடியும் ஜெயிலுக்கு வேலை செய்ய வரும்போது ஸ்டீஃபன் கேட்ட அந்த துணியையும் வாக்கி டாக்கியும் அந்த மனுஷன் ஸ்டீஃபன் கையில ஒப்படைச்சிடுறாரு. ஸ்டீஃபனும் ஓகே, இப்ப நம்ம கிட்ட துணியும் வந்துடுச்சு வாக்கி டாக்கியும் வந்துடுச்சு, இப்ப நம்ம அந்த துணியை போட்டு வேலை செய்யற மாதிரி அவங்கள மாதிரி நடிப்போன்னு ஜெயிலுக்குள்ளேயே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா போலீஸ் இது எதையுமே நோட் பண்ணாம ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஸ்டீஃபன் உள்ள வந்தாங்க வேலை செஞ்சுட்டு வெளியே போகும்போது அவங்க கூடயே வெளியே போறாரு. அப்படி வெளியே போகும்போது டோர் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடி ரூம்ல கதவை தட்டி வேலை முடிஞ்சிச்சு, நான் வெளியே போனோம், கதவை ஓபன் பண்ணுன்னு சொல்றாரு. அதை பார்த்த ஆபீசரும் நம்பி கதவையும் ஓபன் பண்ண உடனே அங்க இருந்து ஸ்டீஃபன் ஃபாஸ்டா எஸ்கேப் ஆகுறாரு. ஸ்டீஃபன் அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு உடனே ஓடிறாரு. ஸ்டீஃபனை போலீஸ் அப்பயே பிடிச்சிட்டாங்களான்னு கேட்டா அதான் இல்ல. ஸ்டீஃபன் 2 வருஷமா போலீஸ் கிட்ட மாட்டாம ரொம்பவே ஃப்ரீயா இருந்திருக்காரு. கரெக்டா சொல்லணும்னா 1992ல இருந்து 1994 வரைக்கும் ஸ்டீஃபன் ஜாலியா அதே தப்ப மறுபடியும் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாரு. அப்படி ஸ்டீஃபன் சும்மாலாம் இல்ல, மறுபடியும் ஒரு திருட்டுல ஈடுபடும் போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸும் ஸ்டீஃபனை பார்த்து, டேய் தம்பி, நீ யாரு, நீ எதுக்காக திருடுன, உன்னை பத்தி விசாரிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிய வருது, ஸ்டீஃபன் ஆல்ரெடி ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதினும் இவனை மறுபடியும் அதே ஜெயில போடணும்னு டிசைட் பண்றாங்க. அப்படி மறுபடியும் ஜட்ஜி கிட்ட ஸ்டீஃபனை கூட்டிட்டு போகும்போது ஜட்ஜ் ஸ்டீஃபனை பார்த்து, நீ இது மாதிரி தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு 1 வருஷம் ஜெயில் தண்டனை
தண்டனையை கொடுக்குறாரு. ஸ்டீபனும் ஓகே இப்ப நம்ம பண்ணது தப்பு தான், இந்த ஜெயில் தண்டனையை நம்ம அனுபவிச்சுக்கலான்னு 1 வருஷம் இந்த ஜெயில் தண்டனையை ஸ்டீபன் அனுபவிக்கிறாரு. அப்படி அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஸ்டீபன் வெளியே வந்த உடனே மறுபடியும் ஸ்டீபன் போயிட்டு திருட்டு வேலையை ஆரம்பிச்சாரா கேட்டா இல்ல. ஓகே கொஞ்சம் நம்ம திருந்தி வாழலான்னு ட்ரை பண்றாரு. அப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே கம்மியான சேலரி தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டீபனுக்கு மறுபடியும் ஐடியா வருது, நான் எவ்வளவு அறிவாளி, எனக்கு இந்த சம்பளம் பத்துமா, ஆனா நான் திருட்டுத்தனம் பண்ணி நிறையவே சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு லக்ஸரியஸான லைஃப் வாழணும், ரொம்பவே பணக்காரனா இருக்கணும்னு நினைச்சு மறுபடியும் ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாம இன்னும் அதிகமா காசு வர மாதிரியான ஒரு திருட்டு வேலையை பண்ணணும்னு ஸ்டீபன் முடிவு பண்றாரு. ஸ்டீபன் அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்தை பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கம்பெனில பினான்சியல் மேனேஜர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இத பார்த்த உடனே ஸ்டீபன் இந்த வேலைக்கு போனா நம்ம நிறையவே ஏமாத்தி நிறையவே சம்பாதிக்கலாம், ஆனா இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸ்டீபனுக்கு இந்த வேலையில எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அது மட்டும் இல்லாம ஸ்டீபன் ஒரு கம்பெனில மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காரு, வேற எந்த கம்பெனியும் வேலை செஞ்சது இல்ல. இப்ப ஸ்டீபனுக்கு இந்த கம்பெனில எப்படியாச்சும் இந்த பொசிஷன்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே இந்த இடத்துல போய் நான் வேலை பார்க்கணும்னா இன்டர்வியூ கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணணும். அதுக்காக ஸ்டீபன் உட்கார்ந்து இன்டர்வியூக்கு என்னென்ன கேள்விலாம் கேட்பாங்களோ அதை வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீபன் ரொம்பவே அறிவாளின்றதுனால ரொம்பவே சீக்கிரமா படிச்சு அந்த இன்டர்வியூக்கும் போறாரு. அப்படி அந்த இன்டர்வியூக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்கு எடுக்கக்கூடியவங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் ஸ்டீபன் ரொம்பவே அசால்ட்டா ஆன்சர் பண்ணி அங்க இருக்கவங்க ஸ்டீபனை பார்த்து இவன் தான்ப்பா நமக்கு கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த கம்பெனில இருக்கிறவங்க ஸ்டீபன் கிட்ட நீங்க எங்கடா வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்டீபனும் ஒரு 3 கம்பெனியை சொல்லி நான் இங்க தான் வேலை செய்யறேன் அந்த நம்பரையும் அவங்க கிட்ட கொடுத்துறாரு. பொதுவா நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம்னா அந்த கம்பெனில இருக்கிறவங்க நம்ம ஆல்ரெடி வேலைக்கு போயிருக்குமா, அந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு அந்த கம்பெனிக்கே கால் பண்ணி கேட்பாங்க. இதே மாதிரியான விஷயத்துக்காக தான் ஸ்டீபன் கிட்டயும் மொபைல் நம்பர் கேட்கறாங்க. அப்படி ஸ்டீபன் 3 கம்பெனியோட நேம் சொல்லி அந்த 3 கம்பெனிக்கும் இதான் மொபைல் நம்பர்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா ஸ்டீபன் ரொம்பவே பிளான் பண்ணி அந்த 3 நம்பருக்கும் கால் பண்ணா இந்த கால் ஃபார்வர்ட் ஆகி மறுபடியும் ஸ்டீபனுக்கே போற மாதிரி செட் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படி அந்த கம்பெனியும் ஸ்டீபனை விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணும்போது அந்த நம்பர் ஃபார்வர்ட் ஆகி ஸ்டீபனுக்கே போயிருக்கு. 3 வாட்டியும் ஸ்டீபன் வேற ஒரு ஆள் பேசுற மாதிரி பேசி அந்த கம்பெனில இருக்கக்கூடியவங்களை ஏமாத்தி அந்த கம்பெனிலேயே இவர் ஆசைப்பட்டபடியே அந்த பெரிய கம்பெனில மேனேஜர் போஸ்டிங்க வந்துடுறாரு. இப்பதான் ஸ்டீபனோட வேலை ஆரம்பிக்குது. ஸ்டீபன் நிறைய இடத்துல ஏமாத்தி நிறைய காசு ஆட்டிய போட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நஞ்ச காசுலாம் இல்ல, ரொம்பவே அதிகமாவே அந்த கம்பெனில இருந்து காசு வெளியே போகுது. இதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு இன்னுமே காசு நிறைய வேணும்னு ஆல்ரெடி ஸ்டீபன் வீட்டு மேல கொஞ்சம் லோன் இருக்கு, அந்த லோனை விட்டு எனக்கு இன்னுமே கொஞ்சம் லோன் வேணும்னு பேங்க் மூலியமா மறுபடியும் லோன் கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்த பேங்க்கும் கொஞ்சம் டவுட் அடைறாங்க. என்ன இது, இந்த கம்பெனில இருந்து ரொம்பவே காசு அதிகமா வெளியே போகுது, இது என்னன்னு தெரியாம டவுட்ல அந்த கம்பெனிக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இது மாதிரி உங்க கம்பெனில இருந்து அதிகமான காசு போகுது, அது என்னன்னு பாத்துக்கோங்க, இல்லனா நீங்க ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த கம்பெனியும் ஸ்டீபன் மூலியமா தான் காசு நிறைய வெளியே போகுது. அப்படி ஸ்டீபன் உண்மையிலே யாரு, ஏன் இவ்வளவு காசு போகுதுன்னு செக் பண்ணும்போது தான் ஸ்டீபன் ஆல்ரெடி ஜெயிலுக்கு போய் அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் அரெஸ்ட் பண்ண ஒரு குற்றவாளினும் இந்த வேலைக்கு போய் சொல்லி தான் ஸ்டீபன் வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. ஸ்டீபன் இதெல்லாம் சுதாரிச்சுக்கிட்டு உடனே அந்த கம்பெனில இருந்து ஓடிடுறாரு. ஓடின அவரும் ஒவ்வொரு ஏடிஎம்ல இருந்தும் $40,000 $45,000 எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா போலீஸ் உடனே அவர் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட போறாங்கன்னு எவ்வளவு வேலையும் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பொருள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இங்கிருந்து ஓடிடலான்னு அவர் வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஸ்டீபன் கொஞ்சம் கூட நினைக்காத விதமா ஸ்டீபனுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டீபன் வீட்டுக்கு போய் நின்னுறாங்க. ஸ்டீபன் பொறுமையா போய் எடுக்கலாம்னு நினைக்கும் போது போலீஸ் ஸ்டீபனையும் பிடிச்சிடுறாங்க. இந்த வாட்டி ஜட்ஜும் ஸ்டீபனை பார்த்து நீ ரொம்பவே அதிகமான தப்பு பண்ற, இந்த வாட்டி உனக்கு பெயில் வேணும்னா $9,50,000 கட்டினா மட்டும் தான் உன்னால வெளியே போக முடியும், இல்லனா நீ ஜெயிலே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸ்டீபனுக்கும் அவ்வளவு காசும் இல்ல, ஸ்டீபனோட பேங்க் அக்கௌண்ட்டும் போலீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்டீபனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஸ்டீபன் ஜெயில இருக்காரு. 2 மாசத்துக்கு அப்புறம் ஸ்டீபன் மறுபடியும் இந்த ஜெயில இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஜெயில குற்றவாளிகள் அவங்க ஃபேமிலி கூட பேசுறதுக்காக போன் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜெயிலையும் செவுத்த ஒட்டி ஒரு போன் இருந்திருக்கு. ஆனா அந்த போன்லயும் அடிக்கடிலாம் போய் பேச முடியாது, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் பேச முடியும். ஸ்டீபனும் போலீஸ்க்கு தெரியாம ஒருத்தங்களுக்கு போன் பண்ண போறாரு. அப்படி அவர் போன் பண்ணதும் சாதனை ஆடலாம் இல்ல, அந்த ஜெயில இருக்கக்கூடிய ரெக்கார்ட், அதாவது ஜட்ஜ் ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட் எல்லாமே ஒரு ரூம்ல சேவ் பண்ணி வைப்பாங்க. அந்த ரூம்ல இருக்கக்கூடிய இன்சார்ஜ் இந்த குற்றவாளிக்கு இத்தனை நாள் தண்டனை, இந்த நாளுக்கு அப்புறம் தான் இந்த குற்றவாளியை வெளியே விடணும்னு லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜுக்கு ஸ்டீபன் கால் பண்றாரு. நான் தான் ஜட்ஜ் சார்லஸ் ஹாம் பேசுறேன்னு சொல்றாரு. சார்லஸ் ஹாம் வேற யாரும் இல்ல, ஸ்டீபனுக்கு தண்டனை கொடுத்த அந்த ஜட்ஜ் மாதிரியே ஸ்டீபன் ரொம்பவே தைரியமா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டீபனுக்கு உடம்பு சரியில்லை, சோ அவனோட ஃபைன் அமௌண்டான $9,50,000 இருந்து $45,000 மட்டும் கட்டினாலே ஸ்டீபனுக்கு பெயில் கிடைச்சிடுற மாதிரி மாத்திடுங்க, ஏன்னா ஸ்டீபனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. இதை நம்பின இன்சார்ஜும் ஓகே ஸ்டீபனுக்கு உடம்பு சரியில்லை, சோ $45,000 கட்டினாலே பெயில் கிடைச்சிற மாதிரி அந்த இன்சார்ஜும் அதை மாத்திடுறாங்க.